இந்த பழைய சோறு இருக்கே வெயிலுக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு ஐட்டம். களி தேங்காய் ஸ்வீட் வருமாங்க? என்ன கொஞ்சம் ஜாமான் வாங்கணும். நீ லிக்விட் வாங்கினா லிக்விட் மட்டும் வாங்க மாட்டியா? வேற ஜாமான் ஜாமான் வாங்கணும். வீட்டுக்கு தேவைப்படுதுல. அல்டிமேட்டாக இருக்குது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி. காலையில் தொழுது வந்து உட்காந்துருக்கும்போது ஒரு பசி ஒன்று இருக்குங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுறது, அது வந்து ரொம்ப அதிகமான பசியும் கிடையாது. சாதாரணமாக டீ குடித்தா பசி ஆறவும் செய்யாது. சைடிஷ்ஷாக ஏதாவது ஒன்று சேர்த்துக்கணும். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிஸ்கட்டை வந்து டீயில் முக்கி சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு பிளானில் இப்போ நான் இருக்கேன். அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்கவும் போகிறீங்க. டீ பிஸ்கட் சாப்பிட்லாமா? பிஸ்கட் வந்து எந்த பிஸ்கட் அப்படின்னா யூனிபிக் 2, 4, 6, 8, 10 பிஸ்கட் இருக்குது. ஃபுல்லாக தேங்காய் பிஸ்கட். அல்டிமேட்டாக இருக்குது. அப்புறம் காலையில் வெறும் வயிற்றில் டீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? காலையில் வெறும் வயிற்றில் கண்டிப்பாக டீ குடிக்காங்க. முதல்ல தண்ணி குடிச்சுக்கோங்க. நான் வந்து தொழுகைக்கு கிளம்பும்போதே வந்து ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு தான் கிளம்புனேன். ஃபைனலாக டீ. ஓகே, காலையில் பிஸ்கட்டு டீ சாப்பிட்டாச்சு. அடுத்த வேறு என்னென்னா காலை கடன் முடிக்கணும். முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். கைஸ், காலையில் டீ பிஸ்கட் சாப்பிட்டோமா, அதுக்கப்புறமா ஒரு குட்டி தூக்கம் போட்டோன்னா, அதுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காலையில் டிஃபன் பண்ண போகிறோம். காலையில் டிஃபன் தான் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு டிஃபன். அது என்ன டிஃபன் அப்படின்றத நம்ம அங்கேயே போய் பார்த்துடலாம். கைஸ், காலையில் டிஃபன், அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே, அதாவது நோம்பு டைமில் வந்து நான் வந்து இந்த சாப்பாடு சாப்பிடவே இல்லை. என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? பழைய சோறு, அப்புறம் எள்ளு பொடி, சின்ன வெங்காயம், ஓகே, சைடில் உப்பு. பழைய சோத்தில் மட்டும் உப்பு கொஞ்சம் தூக்கலாக போடணும் எனக்கு. அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பழைய சோறு இருக்கே வெயிலுக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு ஐட்டம். அதுலேயும் இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்ந்தாலே போதும். இந்த எள்ளுப்பொடி வந்து எக்ஸ்ட்ரா சைடிஷ் தான், சரியா? வெங்காயம் மட்டுமே இருந்தாலும் போதும். நல்லா சூப்பராக சாப்பிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பாடு. ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு சின்ன வெங்காயம் அப்படியே புதுசாக போயிடும். அதை கடிச்சிக்கிட்டு மிச்சம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் செட் ஆகாது. தேங்காய் ஸ்வீட் வருமாங்க? என்ன கொஞ்சம் ஜாமான் வாங்கணும். என்ன ஜாமான்? லிக்விட் சோப்பு. நீ லிக்விட் வாங்கினா லிக்விட் மட்டும் வாங்க மாட்டியா? வேற ஜாமான் வாங்கணும். வீட்டுக்கு தேவைப்படுதுல. ஓ பார் சோப்பா? இல்லை, அங்கே வந்து துணி சோப்பு வாங்க மாட்டேன். இந்த பாத்திரம் தேய்க்கிற சோப்பு வந்து ரேட்டு கம்மியாக இருக்குங்க. 10 சோப்பு 40 ரூபா தான். இந்த விம்பா இருக்கலாம் மாதிரி. சரி சரி. சரி. பார் சோப்பெலாம் நீங்கள் தேய்ச்சி முடியாதே. அழுக்கு நல்லா போகுதா? நுரம் வந்தால் நல்லா அழுக்கும்.
மாமா அது ஆனால் மாமா சொன்ன மாதிரி அந்த கையில் வலிக்குமாம்மா. ம் அரசம் நல்லா இருக்கு ஃபஸ்ட்டு. பார் சோப் நல்லா அழுக்கும். அதே மாதிரி சன்லைட்டும் அதே மாதிரி தானே நல்லா இருக்கும். பாசம் நல்லா இருக்குமாண்ணா. மீரா மீன் எப்போதும் பாசம் தான் போடுவாங்க. சரி அது சீக்கிரம் அழுக்கு போயிடும். தண்ணி சிக்கனமாக சொல்லணும். காளி முக்கியமாக ஒன்று, இந்த மாதிரி பழைய சோறு சாப்பிடும்போது குடிக்கிறதுக்கு தண்ணி தேவையில்லை. கடைசியில் வாய் அலசத்துக்கு மட்டும் தான் தண்ணி தேவைப்படும். ஏன்னா பழைய சோத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து போதும். ஓகே, நேற்று இருந்த துண்டு இன்னைக்கு காணோம். கை துடைக்க சூப்பர் சாப்பாடுங்க, ரொம்ப நாள் கழிச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு ஏப்பம் வரும். சூப்பராக இருக்குது பழைய சோறில், அப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ மதியானம் 3 மணி வரைக்கும் சாப்பாடு தேவையில்லை. சரியா? சூப்பரான பழைய சோறு சாப்பிட்டாச்சு. எள்ளு பொடி, சின்ன வெங்காயம் வச்சு. ஓகே சரி, இப்போ வேறு தென்காசி வேறு போகணும்னு சொன்னாங்களா, அதனால் தென்காசி கிளம்புறேன். ஓகேவா? பாய்.